டேஸ்ல குட்டீஸ் வெனஸ்டே மார்னிங் அம்மா வீட்டுக்கு வந்து டே 3ங்க. எங்க அம்மா வீட்ல எப்படின்னா, வீட்டுக்கு வெளிய வந்தோனேயுமே ரோடு வந்து கனெக்ட் ஆகுங்க. அங்க வந்து பசங்கலாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ, எப்பயுமே வந்து கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இருக்கும். ஒரு டைம் கதவ தாழ்ப்பா போட்டு உள்ளேயே வச்சுக்குவோங்க. ஏன் அப்படின்னா, டக்குனு வெளிய போய் ஓடிருவா. அப்படியே அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா வெளிய போய் ரோட்ல இந்த மாரி சேர் போட்டு உட்காந்துக்கிட்டாங்க. அப்பாவுக்கு எப்பயுமே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது பிடிக்கிறது இல்லங்க. வெளிய போய் நெறைய விஷயம் பார்க்கணும், நெறைய குழந்தைங்களோட விளையாடணும். அதுதான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெளிய போய் வேடிக்கை காமிச்சிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். அப்புறமா சத்துணவு பள்ளிக்கூடத்துல மாவு குடுத்தாங்க. அது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தா. எப்பயுமே ரொட்டீன் டைம்க்கு அவள தூங்க வச்சுட்டு, மத்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேங்க. ட்ரெஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி போட்டுட்டு, அப்புறமா செல்ஃப் கேர் பண்ணலான்னு சொல்லிட்டு, எப்பயுமே ஹேருக்கு வந்து எனக்கு கொஞ்சம் சின்ன வயசுலயே ஒயிட் ஹேர் வந்து வந்துருச்சு. அதுக்கு பேக் எப்படி ரெடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க. வேணும்னா செக் பண்ணி பாருங்க. இங்க டேக் பண்றேன். அம்மா வீட்ல திருவிழாவுக்கு ஆல்ரெடி முளைப்பாரிலாம் போட்டு சூப்பரா வளர்த்து வச்சிருந்தாங்க. மாரியம்மன் கோயில் அப்படின்றதுனால இன்னைக்கு சாயந்திரமா வந்து தீர்த்தத்துக்கு வந்து போவாங்க. ஸோ வருஷம் வருஷம் வந்து இந்த மாரி கூழ் வந்து பெரியம்மா வீட்ல எல்லாத்துக்குமே தீர்த்தத்துக்கு போயிட்டு வரவங்களுக்கு, பொதுமக்களுக்கு எல்லாத்துக்குமே குடுப்பாங்க. பக்கம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா பாப்பா இந்த கோயில்ல எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தா. அப்புறம் இந்த கம்பம் மத்ததெல்லாம் வந்து ரொம்ப டிஃபரெண்ட்டா அவளுக்கு இருந்ததால அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸ்கூல் படிக்கிறதுக்கு பெரியம்மா கூப்பிட்டுருந்தாங்க. அதனால கோயிலுக்கு போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து தீர்த்தத்துக்கு கிளம்புனாங்க. முன்னாடி எல்லாம் கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்குங்க. இப்பலாம் வந்து சொந்த ஊர் விட்டு நெறைய பேர் வெளிய போயிட்டதுனால கூட்டம் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. எல்லாம் சென்ட் ஆஃப் பண்ணி விட்டுட்டு நாங்க ஒரு முக்கியமான கல்யாணத்துக்கு போ வேண்டியது இருந்ததுங்க. அங்க தான் போயிருந்தோம். செம்ம டெக்கரேஷன் அண்ட் செம்ம சாப்பாடுங்க. இன்னைக்கு டே இப்படிதாங்க போச்சு. உங்களுக்கு எப்படி டே போச்சு? டாட்டா பை.